நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் அப்படின்னா மந்த்லி அன்லிமிட்டெட் கால்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு யாருக்கிட்டையுமே பேசாத அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களையும் நிறைய பேர் இந்த மாதிரி பணக்காரங்களாக இருப்பீங்க. இஃப் ஐம் நாட் ராங், அப்படி ஒத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு அன்னைக்கு மதியம் 12 மணி இருக்கும். அவன் வச்ச ரிங்டோனே மறந்து போன அவன் மொபைலுக்கு ஒரு கால் வருது. சார் ஆமாங்க சொல்லுங்க சார், யுவர் FedEx parcel has been delayed for 2 days சார். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த காலில் நான் பேசின ஃப்ளூயன்ட் இங்கிலீஷை நான் அட்டன் பண்ண இன்டர்வியூவில் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஜாப் கிடச்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த அளவு அங்கே வரல, இங்கே வருது. ஸோ இந்த கால் கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. அப்படியே கால் அட்டன் பண்ணதுமே இந்த மாதிரி என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, DHL கொரியர் சர்வீஸ் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம், உங்கள் பேரில் வந்துட்டு ஒரு பார்சல் ஹோல்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எந்த பார்சலுமே ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சாரி சார், இது வந்துட்டு நீங்கள் சென்டர் கிடையாது, நீங்கள் ரிசீவர் கிடையாது, நீங்கள் தான் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் யாருக்கும் எந்த பார்சலும் அனுப்பலையே அப்படின்னு சொல்கிறேன். இது ஆல்ரெடி பெய்டில் இருக்குது. இந்த பார்சல் வந்துட்டு கண்டெய்ன்ஸ் பாஸ்போர்ட்டு, இல்லீகல் ட்ரக்ஸு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் உடனே வந்துட்டு இது ராங் அட்ரஸ், நான் எதுவுமே சென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை கட் பண்ண போகிறேன். அவன் வந்துட்டு 285 சொல்லிட்டு உங்களோட லாஸ்ட் மொபைல் நம்பரில் இருந்து தான் இது ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பார்சல் ஐடி கொடுக்குறான், அவன் பேர் என்னன்றதை சொல்கிறான், அவனோட அட்ரஸ் எல்லாமே அவன் சொல்கிறான். என்னடா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறான், ஆனால் இது வந்துட்டு நான் சென்ட் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இது வந்துட்டு ஸ்கேமாக இருக்க சான்சஸ் இருக்குது, என்னோட ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி வேறு யாரோ இதை சென்ட் பண்ணுறாங்க, ஸோ இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவன் சைட்லேருந்து அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னோட மொபைல் நம்பர், என்னோட நேமு, என்னோட அட்ரஸ்ஸு, நான் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் நேம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறான். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, இவனோட டீட்டெயில்ஸு, அவனோட அது என்ன சொல்கிறது எம்ப்ளாயி ஐடிலாம் கொடுக்குறான் அப்படின்றப்போ நம்ம சைடில் வந்துட்டு ஓகே நம்பி தான் ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களால் இமீடியட்டாக இப்போ வந்துட்டு நீங்கள் மும்பை வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மும்பையில் இப்போ என்னால் வர முடியாது, நான் இங்கே தமிழ்நாடு சேலமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லதும் ஓகே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம், நான் உங்களுக்கு உடனே இந்த காலை வந்துட்டு நான் மும்பை டிபார்ட்மெண்ட் சைபர் கிரைம் பிரான்ச்சுக்கு வந்துட்டு ஃபார்வேர்ட் பண்ணுறேன், ஸோ அவங்கக்கிட்ட நான் இந்த மாதிரி நடந்துச்சுன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டீட்டெயில்ஸாக சொல்கிறான். அது எல்லாத்தையுமே நோட் பேடு பென்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான், நானும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இங்கே ஆட் பண்ணுறேன். சென்டர் அட்ரஸ் இது, ரிசீவர் அட்ரஸ் இது, அப்புறம் அந்த பார்சல் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா 5 பாஸ்போர்ட்டு, 3 பேங்க் கிரெடிட் கார்டு, 200 கிராம் MDMA, ஒரு லேப்டாப்பு, 35,000 ரூபா பணம், 4 kg கிளாத்ஸ், இதெல்லாமே அந்த பார்சலில் இருக்குது. இது வந்துட்டு டாய்பே சிட்டி ஏதோ அட்ரஸை சொன்னான். ஸோ அந்த அட்ரஸ்க்கு இது சென்ட் ஆக போகுது. இந்த பார்சலுக்கு உண்டான அமௌண்ட்டும் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. அமௌண்ட் வந்துட்டு 15,625 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் கார்டு நம்பரும் 2124 லாஸ்ட் 4 டிஜிட் கிரெடிட் கார்டு நம்பர்லாம் முதற்கொண்டு சொல்கிறான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், ஓகே இவ்வளோ டீட்டெயில்ஸ் அவன் சைட்லேருந்து சொல்லி ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்றப்போ நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் தானே ரைஸ் பண்ண போகிறோம். இது நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தமும் இல்லைன்றதுனால நம்ம ஆதார் கார்டை யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றப்போ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அந்த கால் வந்துட்டு நெக்ஸ்ட் போலீஸ், அதாவது சைபர் கிரைம் மும்பை போலீஸுக்கு அந்த கால் கனெக்ட் ஆகுது. ஹலோ, We are calling from Narcotics Control சார் Department, நான் ஒண்ணுமே பண்ணல சார். New Delhi. சார் நான் பண்ணல சார், ஒண்ணும் பண்ணல சார். Can't accept your lies, sir. சார் You sent a parcel to Indonesia. சார் இந்தோனேஷியாக்கு That நான் parcel contains narcotic substances சார் and 2 Magnum 9mm type guns. சார் நான் அனுப்பவே இல்லை And சார். அது that is connected to a terrorist organization in Pakistan. சார் அவர் வேறு லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு ஏதோ பேசினார், நான் அவங்க கூட இங்கிலீஷில் பேசினதுக்கப்புறம் அவங்களும் இங்கிலீஷ்லேயே வந்துட்டு என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் இங்கே இந்த மாதிரி வந்துட்டு என்னோடய அட்ரஸ், என்னோடய ஆதார் நம்பர்லாம் யூஸ் பண்ணி பார்சல் ஏதோ சென்ட் பண்ணுறாங்களாம்மா, ஸோ அதை ஸ்டாப் பண்ண சொல்லி நான் சொன்னதுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இதை கனெக்ட் பண்ணாங்க. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னது வந்துட்டு மோகன்குமார், அவன் DHL, அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸை அப்படியே நீங்கள் சொல்லிட்டான். இவனும் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு வச்சுக்கிட்டான். இவனும் ஃப்ராடு தானே, அவனுக்கு என்ன மரியாதை. அந்த ஃப்ராடு போலீஸும் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி வச்சுக்கிட்டு ஓகே உங்களுக்கு வந்துட்டு எங்கள் சைட்லேருந்து ஒரு கால் வரும், அதில் வந்துட்டு நீங்கள் வீடியோ காலில் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வீடியோ காலில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்துட்டு அது ப்ரூஃபாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க. நம்ம சைட்லேருந்து ஸ்கைப் இருக்கா, டெலிகிராம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஸ்கைப் இல்லைன்ட்டேன். பூட்டிட்டு நான் சொல்கிற ஸ்கைப் காலுக்கு வந்துரு. ஸ்கைப் காலுக்கு வா.
நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும், அதாவது இந்த கால் முடிஞ்சு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஸ்கைப் தான் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னாலுமே ஸ்கைப் இன்ஸ்டால் பண்ணி அதில் தான் வீடியோ கால் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா ஷேரிங் ஆப்ஷன்லாம் அதில் தான் இருக்குது அப்படின்றனால. இதுதான் என்னுடைய ஐடி கார்டு. ஐ எம் மகாராஷ்டிரா போலீஸ் ஆஃபீஸர். சரிங்க சார். ஃப்ரம் மகாராஷ்டிரா. ஓகே இந்த பாத்தியா இவன் இருக்கான் பாத்தியா? ஓகே சார். மணி லாண்டரிங் கேஸ்ல இவனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். உன் பேரத்தான் சொல்றான் மணி லாண்டரிங்க்கு. டெலகிராமில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் இந்த சைடில் ஆட் பண்ணுறேன். கால் அட்டன் பண்ணதுமே வந்துட்டு இது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த காலை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ உங்கள் சுற்றி யாருமே இருக்கக்கூடாது, 360 டிகிரியில் உங்களோட ஃபோனை திருப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வந்துட்டு ஓகே. அவன் ஆக்சுவலாக கால் ஓப்பன் பண்ணதுமே நான் அவன் ஃபேஸை பார்த்தேன். போலீஸ் ட்ரெஸ்ஸில் பின்னாடி வந்துட்டு மும்பை போலீஸோட லோகோ வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்கானுங்க. இதே செட்டப்பில் தான் எல்லாத்துக்கும் ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதும் ஆள் பெருசாக ஒரு மாதிரி பயங்கரமாக போது நம்ம தான் ஆப்வியஸாக நம்ம நம்பிக்கை வருது. ஓகே போலீஸ் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டேன். அதனால தான் இந்த 360 காட்டி நானும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவன் ஆஃப் பண்ணிட்டான். அவன் சைடை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சைட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க. நானும் ஒவ்வொன்றா கொடுக்குறேன். ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்த ஃபேமிலியில் தான் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த விஷயத்தை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, ஈவன் உங்கள் ஒய்ஃப் இருந்தாலுமே ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப மிரட்டுற டோன்லேயே பேசுகிறாங்க. அந்த மொத்த காசையும் எடுத்து எங்களுக்கு கட்டு, நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், அதில் போய் நெட் பேங்கிங்ல போய் கட்டிடு. கட்டிடு சார். உடனே கட்டிடு. இந்த கட்டிடு சார். அரெஸ்ட் பண்ணிடுவான். கட்டிடு சார். நாளைக்கே வந்துருவான். கட்டிடு சார். நான் கட்டிடு சார். கட்டிடு சார். ஐயோ அப்பா. அவன் டோன்லாம் எப்படி இருக்குதுன்னா, MDM என்னன்னு தெரியுமா, போதை பொருள் தெரியாம தான் இதை கடத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு ரொம்ப மிரட்டுறாங்களா. ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம பண்ணலனாலுமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸில் பயம் வந்துடும்ல. ஸோ நம்ம பயத்தை காட்டக்கூடாதுன்னே ரொம்ப நேரமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, இல்லை எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு தான்டா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அதே டோனில் நானும் மெயின்டைன் பண்ணேன். அவன் கடைசி வரைக்கும் அதெல்லாம் கேட்டுட்டு உன்னோட ஆனுவல் இன்கம் என்ன அப்படின்ட்டுலாம் கேட்டான். பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஸோ அப்போ லைட்டாக எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனுவல் இன்கம்லாம் கேட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக அப்போவே ஜர்க்காச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு பேசினாங்க. அப்புறம் என்னோடய ஆதார் நம்பர், என்னோடய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் பேன் நம்பர், இது எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்பர் ஷேர் பண்ணுறதுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையில் இருந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் சொன்னாங்க, நம்ம வந்துட்டு ஓடிபி நம்ம சைட்லேருந்து ஷேர் பண்ணாத வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓடிபி நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு, அதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருந்தாலும் போயிடும் அப்படின்றது தான் அவர் சொன்னது. ஸோ அப்படி பார்த்தா நான் சொன்ன வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையுமே ஷேர் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி கால் வந்துச்சு அப்படின்னா ஓகே, அவங்க வந்துட்டு அந்த மும்பைக்கு வர முடியுமா, அப்படி இல்லைன்னா இம்மிடியேட்டாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், வீடியோ கால் வாங்க அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்லை நான் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு இதை பற்றி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த கால் ஆட்டோமேட்டிக்காக அப்போவே கட் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்த வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க. அதாவது இது எல்லாமே வந்துட்டு நான் எனக்கு ஸ்கேம் நடந்ததுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணப்போ கிடைச்ச விஷயங்கள். ஸோ அதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற அட்ரஸ்ஸு, சென்டர் அட்ரஸ்ஸு, ரிசீவர் அட்ரஸ்ஸு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற நேம் முதற்கொண்டு எல்லாமே சேம் டீட்டெயில்ஸு, ஒரே அட்ரஸ்ஸு ஒரே நம்பரை வச்சு இவ்வளோ பேர்த்தை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சோகம் என்ன, ஒரு கேவலமான விஷயம் கூட சொல்லலாம். இது வந்துட்டு புது ஸ்கேமாக இருந்தால் கூட பரவாயில்ல, 2 years ஓல்டு ஸ்கேம் இது. அப்போலேருந்தே நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் நான் ஃபேஸ் பண்ணுறேன். பட் இப்போ வரைக்கும் நடக்குது அப்படின்றது தான் இதில் இருக்க ஷாக்கிங் நியூஸு. இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரில. அதே மாதிரி அந்த பேக் சைடில் ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு போலீஸ் கெட்டப்பில் உட்காந்துருக்க அதே கும்பல் தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாமே அவங்க மட்டும் தான் பண்ணுறாங்க. எனக்கு நடந்தது DHL கொரியர் சர்வீஸ்னு வந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது வந்துட்டு ஃபெடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஃபினிஷிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லாம விட்டானே. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு எல்லாமே செக் பண்ணியிருப்பானுங்க போல். எனக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேரிங்கில் எதுவும் பண்ண சொல்லலை, டெலகிராமில் தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால எல்லாமே செக் பண்ணிவிட்டு அந்த போலீஸ் வந்துட்டு மறுபடியும் லைனில் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறான் என் கூட. எப்படிப்பா இந்த சேலரியில் வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ண முடியுது உன்னால், ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறான். எனக்கு வந்துட்டு அதுதான் ரொம்ப கேவலமாக போச்சு. என்னடான்னா ஸ்கேம் பண்ண அவனே வந்துட்டு நம்மளுக்கு புத்திமதி சொல்கிறான், இந்த சேலரிலாம் வச்சு ஓட்ட முடியாது, தயவு செஞ்சு வேறு ஏதாவது வேலை பார்த்து போ, வெளியூர் ஏதாவது ட்ரை பண்ணு, இந்த சேலரிலாம் வச்சுட்டு உன்னால் ஓட்ட முடியாது, உன் அக்கௌண்ட் மைனஸில் இருக்குது, ஸோ பாவம் போல் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசின டோன் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, என் அக்கௌண்ட் மைனஸில் 500 இருக்குன்றது எனக்கே தெரியும். அவன் என்ன ட்ரை பண்ணாலுமே அதில் ₹1 கூட இல்லை. ஸோ இப்போ புரிஞ்சிருக்க உங்களுக்கு அந்த டைட்டில்.
ஸோ அவன் கட் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் பக்கமாக அந்த வீடியோ கால் பேசினேன். என் ஆள்கிட்ட கூட அவ்வளோ நாள் நான் வீடியோ கால் பேசினதில்லடா. ஸ்கேமர்கிட்ட உட்காந்து அவனை நல்ல புள்ள மாதிரி அவன் சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணி அவன் கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்லி. ஸோ கன்க்ளூஷனுக்கு வருவோம். இதில் நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு கால் வந்ததுமே நான் ஆன்சர் பண்ணேன். அவன் இங்கிலீஷில் பேசினான், நான் தமிழில் பேசியிருக்கணும். சப்போஸ் அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னா அது என்ன ரிலேட்டடான விஷயம் அப்படின்றது தெரிஞ்சு உடனே நம்ம கட் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு பெட்டர். தமிழில் ஆன்சர் பண்ணவங்க யாருக்குமே அவன் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் போல. ஸோ நம்ம ஆன்சர் பண்ணும்போது தமிழில் பேசி, சப்போஸ் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு வந்த கால் மாதிரி வேறு ஏதாவது வயசானவங்களுக்கோ இல்லை படிக்க தெரியாதவங்களுக்கோ இல்லை இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கோ வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தமிழில் தான் பேசியிருப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் இருந்திருக்காது. ஸோ கட் பண்ணிவிட்டு போயிருப்பான் வேறு ஆளை பார்த்துட்டு. நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் இங்கே ஃபஸ்ட்டு விஷயம். இதில் வந்துட்டு நான் புத்திசாலித்தனமாக பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலை ரெக்கார்ட் பண்ணது, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அதனால தான் அவனோட மூஞ்சுமே எனக்கு தெரிய வந்துச்சு. அதை வந்துட்டு இப்படி எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா மும்பை ஸ்கேம் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே நிறையா வரும். தமிழ்னு போட்டிங்கனாலே தமிழ்லேயே நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. நான் தான் லேட்டு. அதே மாதிரி ஃபெடெக்ஸ் கொரியர் கால்ஸ் ஸ்கேம்னு சொல்லி போட்டிங்கனாலும் வரும். ஸோ முடிஞ்சாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க்லாம் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Arthur.